சகோதரர் ஜிம்சன், மதுரை. என் பெயர் ஜிம்சன். மதுரையில் வசித்து வருகிறேன். நான் பிரிண்டிங் பிரஸ் வைத்திருக்கிறேன். எங்கள் குடும்பமே தேவனுக்கு என்று ஊழியம் செய்யும் குடும்பம். நான் மட்டும் ஜாதி சங்கத்தில் பொருளாளர் பதவியில் இருந்தேன். என் ஜாதியை குறித்த பெருமையும் வைராக்கியத்தையும் நான் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் என் உள்ளத்தின் அடித்தளத்தில் அது இருந்தது. நானும் தற்போது 1 வருடமாக தற்காலிக உபதேசியாராக கிராமத்தில் ஊழியம் செய்து வருகிறேன். ஊழியம் செய்ய ஆரம்பித்ததும் நான் ஜாதி சங்கத்தின் பொறுப்பில் இருப்பது என்னை கொஞ்சம் உறுத்தத்தான் செய்தது. உங்களுடைய நேரலை ஜெப நிகழ்ச்சி ஆரம்பித்த நாளிலிருந்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஜூலை மாதம் 4ஆம் தேதி உங்களுடைய ஜெப நிகழ்ச்சியில் ஜாதி சங்கத்தில் பொறுப்பில் இருந்து கொண்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது, ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் கண்டிப்பாக இடம்பெறாது என்று எச்சரித்து பேசினீர்கள். அது எனக்காகவே பேசியது போன்று இருந்தது. என்னை மிகவும் பாதித்தது. அன்று இரவே ஜாதி சங்கத்தின் பொறுப்பில் இருந்து என்னை விடுவித்துக் கொண்டேன். ஜாதி சங்கம் சார்ந்த 7 வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து வெளியேறிவிட்டேன். ஒரு பெரிய பாரம் என்னை விட்டு நீங்கினது போன்று உள்ளது. இப்போது எந்த உறுத்தலும் இல்லாமல் என்னால் ஊழியம் செய்ய முடிகிறது. எனக்குள் இந்த மாற்றத்தை கொடுத்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். எந்த ஜாதி சங்கத்திலையும் நீங்க இருக்காதங்க. பரலோக பாக்கியத்தை இழந்து போயிருவீங்க. பரலோகத்துல இந்த ஜாதிக்கு இடம் அந்த ஜாதிக்கு இடம்னு கிடையவே கிடையாது. நரகத்துல வேணா இருக்கலாம். இந்த ஜாதி பிசாசுகள்லாம் நரகத்துல தான் போய் சேரும். நீங்க எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்க பழகுங்க. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எந்த ஜாதியும் கிடையாது. ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அதான் நம்முடைய விசுவாசம். ஒரே தேவன், வானத்தின் பூமி உண்டாக்கின தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒன்றே குலம், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனக்குலம், அவ்வளவுதான். இதான் நம்முடைய விசுவாசம். அதுல உறுதியா இருங்க. வேற பிசாசனுடைய எந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்காரங்க. ஜாதி வைத்து மக்களை ஏமாற்றுகிறவர்களும், பிழைப்பு நடத்துகிறவர்களும், அரசியல் பண்ணுகிறவர்களும், சுயநலத்திற்காக காரியத்தை செய்கிறவர்களும், அதனால ரத்தம் சிந்தப்படுதலும், அநியாயமாய் இன்னசென்ட் பீப்புளுடைய ரத்தங்கள் சிந்தப்படுவதை தேசத்தில் பார்க்கிறோமே. அதற்கு காரணமாய் இருக்கிற ஒவ்வொரு ஜாதி சங்கக்காரனும் சாபத்துக்குள்ளாகி விடுவான். நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியாது, ஒருவரும் தப்ப முடியாது. தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். தயவு செய்து நீங்க அந்த மாதிரி காரியத்துல இடம்பெறாதுங்க.